ஆதார வசனமாக மத்தேயு 24:32-33 நாம் பார்த்தோம். 32-33. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளம் கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த வசனத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையானது சபையினுடைய கடைசி நிகழ்ச்சி. அதோடு கூட சபை பூமியில் இருக்காது, அதோடு கூட சபை முடிவுக்கு வந்துவிடும். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையோடு கூட இஸ்ரவேல் சபை முடிவுக்கு வந்துவிட்டது. இஸ்ரவேல் என்கிறவர்கள் இன்றைக்கி கிடையாது. அதாவது அந்த நியாயப்பிரமாணம், தேவாலயம், ஆசாரிய முறைமை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோடு கூட சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட இந்த முறைமைகள் முடிவுக்கு வந்துடும். இந்த கிருபையின் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய சுயாதீன பிரமாணம், அப்போ நாம் ஏற்படக்கூடியதான கம்யூனியன், உடன்படிக்கை எல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதனால தான் இயேசு சொல்லும் போதே என்ன சொல்கிறாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவ்வளோதான். அவர் வந்த பிறகு இந்த கம்யூனியனுக்கு வேலை கிடையாது, இவன் நம்ம மாதிரி சபைக்கு வேலை கிடையாது. நாம் எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விடுவோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறது தான் சபையினுடைய மிக முக்கியமான வேலை. சபை அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. சபையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சபைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, முகாந்திரம் உண்டு. ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்வீங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் சாட்சி சொல்ல சொன்னால், நாங்கள் விடுதலைக்காக வந்தோம், ஆசீர்வாதத்துக்காக வந்தோம், சுகத்திற்காக வந்தோம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நாம் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஆனால் நம்ம அத்தனை பேரையும் கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரே நோக்கம் தான் இருக்குது. உங்களையும் என்னையும் உருவாக்கி அவரோடு கூட வைத்து கொள்ளும்படி கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அது ஒன்று தான் கர்த்தருடைய திட்டம். உங்களை கோடீஸ்வரனாக்கவோ, உங்களை பெரிய புகழடைய வைக்கவோ, அல்லது தூத்துக்குடியிலே பெரிய பணக்காரன்னு சொல்ல வைக்கிறதுக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு வரல. இங்கே நான் இன்னும் ஒருபடி மேலே போயே சொல்கிறேன், இங்கே வராட்டியும் அது நடக்கும். ஆமென். இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருமே சபைக்குள்ளே இருக்கிறவங்களாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சபைக்கு வராதவங்க, தேவனை அறியாதவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. என்ன வேதனையோடு இருக்கிறாங்க, நம்ம வேதனை இல்லாமல் இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்குது. யோசேப்பை 11 சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள்னு ஆண்டவர் சொன்னார், அதுதான் அவன் தரிசனம். ஆனால் கர்த்தருக்கு அதுக்கு பின்னால் வேறொரு திட்டம் இருந்தது. எகிப்து முழுவதுக்கும் அவனை பிரதமராக்க வேண்டும் என்கிற திட்டம் கர்த்தருக்கு இருந்தது. யோசேப்பை பொறுத்த வரைக்கும் 11 பேர் என்னை வணங்குவாங்க, அவ்வளோதான் விஷன். ஆனால் கர்த்தருக்கு அவனை வச்சு வேறொரு விஷன் இருக்குது, எகிப்துக்கு அவனை பிரதமராக்கணும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்குது, கர்த்தருக்கு நம்ம மேலே ஒரு விஷன் இருக்குது. நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார், நம்மை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு நோக்கம் தான், ஒரே லைனில் தான் சர்ச் இருக்குது. மொத்த சபையும், உலகத்தில் உருவாக்கப்பட்ட சபைகள் எல்லாத்துக்கும் இது ஒன்று தான் காரணம். வேற ஒரு ரீசனே ஆண்டவர் சபையை உருவாக்குனதுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது சபை 2000 வருஷமாக பூமியில் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அலுப்பு தட்டி போச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ ஒரு நிர்விசானம் என்ன அப்படின்னா, இப்படி தான் இயேசு வராருன்னு சொல்கிறாங்க, ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ தான் இந்த இயேசு வருவாரோ அப்படின்னு சொல்லி. நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி வந்து சொல்லிட்டு போயிருக்கிறேன் இயேசு வருவாருன்னு. எனக்குமே ஒரு நாள் கொஞ்ச நாள் ஒரு எண்ணம் வந்துச்சு. தொடர்ச்சியாக ஒரு ஊருக்கு தொடர்ந்து 3 வருஷம் என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. 3 வருஷம் தொடர்ந்து அந்த ஊருக்கு போகும்போது 3ஆவது வருஷம் எனக்கே தோணுச்சு, போன வருஷம் தான் சொல்லிட்டு வந்தோம் இயேசு வருவார்னு, சீக்கிரம் வராருன்னு. இந்த வருஷம் சொல்லிட்டு வந்தோம் சீக்கிரம் வராருன்னு. இப்போ திருப்பி இந்த வருஷமும் போகிறோம். யாராவது நம்மளை பார்த்து ஏன் எப்போ தான் வருவார், நீ வருஷம் வந்து சொல்லிட்டு போறியான்னு கேட்டால் என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னும் போது ஆவியானவர் உணர்த்தினார், நீ 3 வருஷம் சொல்கிறதுக்கே கஷ்டப்படுறிய, 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அவர் சீக்கிரமாய் வருகிறார்னு சொல்லி. அப்போ இயேசு நிச்சயம் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. நமக்கு தான் 2000 வருஷம், அவர் பார்வைக்கு அது 2 நாள் தானம்மா. 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது அவருக்கு. அதனால் ஆண்டவர் ரொம்ப சீக்கிரம் வராரு. நமக்கு இந்த மாதிரி அலுப்பு தட்டிடக்கூடாது, அல்லது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எதுக்காக அடையாளம்? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வரணும், அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு, அவர் வாசல்கிட்ட வந்துட்டாரு அப்படிங்கிற உணர்வு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அடையாளங்களை கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் இப்போது கேட்குறான், எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, ஏன் இப்படி ஜனங்களை பயமுறுத்துறீங்க, எதுக்காக இப்போ இயேசு வராருன்னு சொல்கிறீங்க, வந்துட்டு போட்டோம். உனக்கு சொல்லலைப்பா, நாங்கள் வந்துட்டு போகிறோம், நாங்கள் உங்களுக்கே சொல்லலை, நாங்கள் போகிறவங்களுக்கு சொல்கிறோம், இருக்கிறவங்களுக்கா சொல்கிறோம் இல்லையா? ட்ரெயின் வருதுன்னு யாருக்கு சொல்லுவோம்? பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏறுறவனுக்கு சொல்லுவோம், அங்கேருந்து டீ விற்கிறவனுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம
அது ட்ரெயின் வந்தாலும் போனாலும் அவன் அங்கே தான் இருக்க போகிறான். அவனுக்கு என்ன கவலை? வந்தாலும் போனாலும் நமக்கு தான் கவலை இருக்குது, நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற கவலை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் சொல்லுகிறோம், வருகை வந்தால் வரட்டும், அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், எதுக்கு இப்படி ஜனங்களை பயமுறுத்துறாங்கன்றவங்க அது ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நல்லா கவனிங்க, இயேசு முதலாவது வருகிறார் என்பதை ஆபிரகாம் காலத்திலேருந்து சொல்கிறாங்களாமா. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தான். ஆபிரகாம் காலத்திலேருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏனோக்கு காலத்திலேருந்து இருக்கு. 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார்னு. ஆனால் இயேசு வந்தது 2000 வருஷம் கழிச்சு. முதலாவது வருகையே 2000 வருஷம் கழிச்சு தான் நடந்துச்சு. இயேசு சொல்றாரு, என் நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்னதே 2000 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. இப்ப சொன்னதும் 2000 வருஷம் கழிச்சு நடக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயம் வரப்போகிறார். அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஒரு விசுவாசத்தை தூண்டுறது. சரி, இந்த அடையாளம் நடக்குது, இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, ஆயத்தப்படுவதற்கான ஒரு வேலை. அதுல ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு சாயங்காலம் இப்ப நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, மத்திய 24, 32, 33 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்களே, அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த ஓமைனா என்ன, அதை மாத்திரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலத்தில் பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமைனா என்ன அப்படின்னா, ஒரு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்கு. உதாரணமா, ஒரு விமானத்தையே பார்க்காத கிராமம்னு வச்சுக்கோங்க. அந்த ஊருக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் விமானத்தில் வந்தேன் அப்படின்னு. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்பான், விமானமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே அவர் அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், இந்த பறவை பறக்குது பாரு, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஓமை. உன்னை சொல்லி இன்னொன்னை புரிய வைப்பது, அதற்கு பேர் தான் ஓமை. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் ஓமைனா என்னன்னா, ஒன்றை சொல்லி இன்னொன்று புரிய வைப்பது மாத்திரமல்ல, அதுக்கு நடுவில் ஒரு பரலோகத்தின் ரகசியம் அடங்கி இருக்கும். எல்லாரும் அந்த ஓமையை வெளிப்படையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் அதற்கு நடுவில் இருக்கிற ரகசியத்தை கர்த்தர் சொல்லி தருவார். சபைக்கு குறிப்பா வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 9, 10 வாசிங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றான். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுறீங்க, ஏன் அவங்க கிட்ட நீங்க ஓமையா பேசுறீங்கன்னு கேட்கிறாங்க. அதற்கு இயேசுவோட பதில் பாருங்க, வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஏன் ஓமைகளாக பேசுகிறீர்னு கேட்டதுக்கு பதில் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. அவங்களுக்கு வெறும் ஓமை, அதனுடைய விளக்கம் சீஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும். அது உள்ள இருக்கிற ரகசியம் சீஷர்களுக்கு கொடுக்கப்படும். அதே காரியம்தான் நமக்கும் அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். இப்ப பாருங்க, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தி மரத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அது உள்ள பரலோகத்தின் ரகசியம் இருக்கு. ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது. இதோட விளக்கம் என்ன? அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது வேதாகமத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் 3 முக்கியமான மரங்களை கர்த்தர் கையாளுவார் தன்னுடைய செய்திகளில். ஒன்று திராட்சை செடி, இன்னொன்று அத்தி மரம், 3வது ஒலிவ மரம். இது 3ஐயும் தேவன் அடிக்கடி கையாளுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது? நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன், ஏன்னா அப்போ தான் நம்ம செய்தியும் கவர் பண்ண முடியும், உங்களுக்கும் கொஞ்சம் புரியும் நான் நினைக்கிறேன். திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் திராட்சை செடி என்பது யூதா வம்சமே அப்படின்னு இருக்கு. யூதா வம்சம் அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய அந்த ஜீனியாலஜி, அவங்களுடைய வம்ச வரலாறு யூதர்களை குறிக்கிறது, பர்டிகுலர்லி யூதர்களை குறிக்கிறது. ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒலிவ மரம் என்பது ஊழியர்களை குறிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை அது குறிக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு. அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அதாவது ஜியோகிராபிக்கல், இஸ்ரவேலுடைய அமைப்பு.
அங்கே என்ன வசனம் சொல்லியிருக்குன்னா, நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போன யூதர்களை நல்ல அத்தி பழத்திற்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு இருக்கு. யூதர்கள் அத்தி பழம் என்றால் அவர்கள் வந்த தேசம்தான் அத்தி மரம். அத்தி மரத்திலிருந்து அத்தி பழம் வரும். இந்தியாவிலிருந்து இந்தியர்கள் வருவார்கள், அத்தி மரத்திலிருந்து அத்தி பழம் வரும். இஸ்ரவேலிலிருந்து இஸ்ரவேலர்கள் வருவார்கள். அத்தி மரம் துளிர் விடும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதை நீங்கள் காணும் போது அதில் இளம் கிளை தோன்றி, இளம் கிளைனா ராஜா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி, அதோட அர்த்தம் என்னன்னா ராஜா வருவார்னு அர்த்தம். இஸ்ரவேலுக்கு ராஜா வருகிறதை நீங்கள் காணும் போது, ஏங்க இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போன பிறகு, சிதேக்கியா காலத்தில் சிறைப்பட்டு போகிறது, எக்கோனியா காலத்தில் சிறைப்பட்டு போன பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட ஆவிக்குரிய விதத்தில் ராஜாவாக சொல்லப்பட்டார். வெளியரங்கமா யூதருக்கு ராஜாவான்னு கேட்டாங்க, அவர் ஆமான்னு சொல்லிட்டாரு, அது நமக்கு உண்மைதான். ஆனா அவர் போய் ஒரு அரண்மனையிலேயோ சிங்காசனத்திலேயோ உட்காரல. அவர் ராஜ வஸ்திரம் தரிக்கல, எதுவும் செய்யல. அபிஷியலா அவர் ராஜாவாகல. இஸ்ரவேலுக்கு ராஜாங்கிறது அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. எப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1948 வரைக்கும் கிடையாது. நம்ம காலத்தில் 1948 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது வெளிவந்ததான பத்திரிகை இது. அன்னைக்கு வந்திருக்குது, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசம் உருவாகி விட்டது, அத்திமரம் துளிர்த்து விட்டதுன்னு அர்த்தம். இயேசு சொன்ன மத்திய 24, 32, 33 தீர்க்க தரிசனம் நிறைவேறினது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948 மே மாதம் 14ஆம் தேதி சொல்லப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. நாமெல்லாம் இன்னும் தீர்க்க தரிசனம் நடக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். பல தீர்க்க தரிசனங்கள் இந்த 2000 வருஷத்தில் நடந்துருச்சு. இன்னும் நடக்க வேண்டிய கொஞ்சம் தீர்க்க தரிசனங்கள் தான் பாக்கி இருக்கிறது. அது கடைசி கால தீர்க்க தரிசனம். இது 1948 இந்த தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. அத்திமரம் துளிர் விடும் போது அதில் இளம் கிளை தோன்றி, இளம் கிளைனா ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். முதல் ராஜா வரும்போது, யார் அந்த முதல் ராஜான்னு கேட்டிங்கன்னா, இவர் பேர் தான் டேவிட் பென் கூரியன் என்பதா. இதான் இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் கிங். 2000 வருஷம் கழிச்சு, இன்னும் சொல்ல போனால் 3000 வருஷம் கழிச்சு, பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது. அதற்கு பிறகு அதுக்கு கிங்கே கிடையாது. அதுக்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், பைசாண்டியர்கள், அதற்கு பிறகு துருக்கியர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் அரசாண்டாங்க. அது வரைக்கும் ராஜாவே கிடையாது. கரெக்டாக ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசம் மீண்டும் தனி நாடாக மாறும்போது, அது உருவாகும் போது நீங்கள் காணும் போது, அதில் ஒரு ராஜா வருகிறதை நீங்கள் பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. 1948 இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எப்படிங்க இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார், நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 சபைகள் இருக்குது லவோதிக்கேயால. எபேசு முதல் லவோதிக்கேயா வரைக்கும் 7 சபை இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில். 7வது சபை தான் கடைசி சபை. முதலாவது சபையில் சொல்லும்போது 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவதுன்னு இருக்குது. ஆனால் கடைசி சபைக்கு சொல்லும்போது நடுவில் இருந்த தேவன் இப்போ எங்கே இருக்கிறார்னா, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். 7வது சபையின் காலத்தில் அவர் வாசப்படிக்கு வந்துருவார். தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேல் துளிர்க்கும் போது அவர் வாசல் கிட்ட வந்துருவார்னு வசனம் சொல்லுது. அப்போ 7வது சபையின் காலமும் இஸ்ரவேல் துளிர்க்கிற காலமும் ஒரே காலமாக இருக்கும். எப்போ இஸ்ரவேல் துளிர்த்து வருதோ அதான் கடைசி சபையின் காலம். 1948 சரியாக இஸ்ரவேல் துளிர்த்தது. அதற்கு ராஜாவாக டேவிட் பென் கூரியன் வந்தார். நம்முடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்து நின்று விட்டார். அல்லேலூயா. சரியா 70 வருஷம் கழிச்சு, கரெக்டா எக்ஸாக்டா 70 வருஷம் கழிச்சு 2018 எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இதெல்லாம் பைபிள் கணக்கு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொன்னபடியே மத்திய 24, 32, 33 நம் காலத்தில் நிறைவேறி விட்டது. யாராவது கடைசி காலம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னான்னா, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. அங்க வசனம் தெளிவா சொல்லுது, கடைசி நாட்களில், கடைசி வருஷங்களில்
என் ஜனமாகிய இஸ்ரவேல் அஞ்சிக்கையாய் திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குன்னா, யூதர்கள்னு ஒருத்தன் இருக்கிறான்னா, அது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம். வேற எந்த அடையாளமும் நமக்கு தேவையே இல்லை. எல்லா அடையாளமும் இருக்கு. ஆனா வெளியரங்கமா உங்களுக்கு எப்பயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இது கடைசி காலமா அப்படின்னா, எப்போ இஸ்ரவேல்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியுமா? இந்த இஸ்ரவேல் திரும்பி வந்தது 1900 வருஷம் கழிச்சு. 1900 வருஷம் கழிச்சு ஒரு நாடு இல்லாமல் போய், காணாமல் போய், ஒரு இனம் அழிந்து, ஒரு மொழி தொலைந்து, மீண்டும் அதே இடத்தில் அந்த நாடும் மொழியும் இனமும் வருகிறது என்றால் அது இஸ்ரவேல் என்கிற ஒரே ஒரு தேசம் மட்டுமே, வேற எந்த தேசத்தாலையும் கிடையாது. அது கூட இருந்த எல்லா தேசமும் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாபிலோன் கிடையாது, நினிவே கிடையாது, இன்னைக்கு தீரு கிடையாது, பைபிள் இருக்கிற பெரிய பெரிய பட்டணங்கள் இன்னைக்கு கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் இன்னும் இருக்கிறது. காரணம், கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இடிப்பார், அவர் கட்டுவார். அவரே அவர்களை காணாமல் போக பண்ணினார், அவரே அவர்களை மீண்டும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இஸ்ரவேல் என்கிற தேசம் இருக்கிறது, இன்னைக்கும் இருக்குது. இது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம். அவங்க கடைசி காலத்தினுடைய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம் நாம. ஏன்னா அவங்க வந்தே 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு தலைமுறை முடிவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் பாருங்க, 2018 அவங்க தலைமுறை முடியுது. 2019 கோவிட் ஆரம்பிச்சிச்சு. அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் பூமியில சமாதானமே கிடையாது. ஸோ 2019 கோவிட் ஆரம்பிச்சிச்சு, அதுலேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. கோவிட் முடிய தொடங்கும் போது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, யுத்தம் முடிய தொடங்கும் போது வருகை வந்துடும். எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆண்டவர் போட்டு வச்ச சார்ட்டு பக்காவாக போயிட்டு இருக்குது. என்ன, இதை எழுதி நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்தாரு. வசனம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை எழுதி அவர்கள் கையில் கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். டெய்லி காப்பிக்கு பைபிள் படிக்கிறவனுக்கும் வருகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு இதில் இருக்கிற சத்தியமே தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிள் படிச்சுட்டா, காலைல எழுந்திரிச்சு ஒரு அதிகாரம் முடிச்சாச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சு, ஆவிக்குரிய கடமை. பைபிள் படிக்கல கூடாது. வசனம் சொல்லுது தியானிக்கணும்னு இருக்கு. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். படிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லல, தியானமா இருக்கிற மனுஷன். எல்லாம் நம்ம படிக்கிறது திருப்தி ஆயிட்டோம். எல்லா விஷயங்களையும் எழுதி கர்த்தர் கையில கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக துல்லியமாய் வரிசை கிரமமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்துருச்சு, ராஜா வந்துட்டாரு, இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசம் என்கிறது 3 முக்கியமான பகுதிகளை கொண்டது. 3 முக்கியமான பகுதி. ஒன்று, அதற்கு ராஜா இருக்கணும். இஸ்ரவேல்னா அதுக்கு யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். 2வது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கணும். 3வது, எருசலேமிலே தேவாலயம் இருக்கணும். இது 3ம் இருந்தாதான் முழு இஸ்ரவேல். இந்த 3ல ஒன்று குறைஞ்சா கூட அது முழு இஸ்ரவேல் கிடையாது. இஸ்ரவேல் என்கிற தேசத்தில் ஒரு ராஜா இருக்க வேண்டும், அடுத்தபடியாக அதற்கு ஒரு தலைநகரம் இருக்கணும், 3வதாக அந்த தலைநகரத்தில் ஒரு தேவாலயம் இருக்கணும். இது 3 இருந்தாதான் தேசம், முழு தேசம். இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கிறார். இப்போ பென்னட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் நெத்தன்யாகு இருந்தார். இப்படி ராஜாக்கள் இருந்துகிட்டே வராங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் உட்காருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஏன்னா தேசம் வந்துருச்சு. ஆனால் எருசலேம் அப்படிங்கிறதான பட்டணம், நாங்கள் இந்த ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால ஒரு 18-20 ஆண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், 18 ஆண்டு காலம் முடிஞ்சு 19வது வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் வரும் என்று சொல்லி. ஏன்னா அது பைபிளுடைய ப்ராபசி. நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது எருசலேம் அப்படி ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா எருசலேமில் ஒரு இன்ச்சை தொட்டா கூட உலகத்திலே பெரிய பிரளயம் ஏற்படும். அந்த மாதிரி எருசலேம் அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான பிளேஸ். ஆனால் இந்த எருசலேமை குறித்து கொஞ்சம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எருசலேம் என்பது எங்கே இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒருத்தர் அப்பமும் ரசமும் எடுத்துட்டு வர்றார் இல்லையா, ஞாபகம் இருக்குதா யாருன்னு? மெல்கிசேதேக்கு. அவர் எந்த ஊருக்காரன்னு இருக்குது? சாலேமின் ராஜாவாகிய அந்த சாலேம் தான் எருசலேம். சாலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். எரு என்றால் எபிரேயர்ல நகரம், சிட்டி, சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கே ஆபிரகாமுக்கு அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. அந்த ராஜா இவர்கிட்ட கம்யூனியன் கொடுத்துட்டார், உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார்.
அதற்கு பிறகு ஆபிரகாம் போய் மௌரியா மலைகளில் ஒன்றில் ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு போனார். அதுதான் எருசலேமில் உள்ளதான ஒரு மலை. அதற்கு பிறகு எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது எபூசுங்கிற பட்டணத்தை பிடித்து சீயோன் கோட்டையை பிடிச்சாரு, எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுதான் எருசலேம். அந்த காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி எருசலேம் யூதர்களுக்கு உரியது, இஸ்ரவேலுக்கு உரியது. தாவீதினுடைய முறைமையின்படி சட்டப்படி அவன் யுத்தம் பண்ணி அந்த இடத்தை ஜெயிச்சிருக்கிறான், அப்படியும் அது அவர்களுக்கு தான் உரியது. எப்போ வரைக்கும் அவங்க கிட்ட இருந்துச்சு? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. எருசலேம் ஆபிரகாம் காலத்திலேயே யூதர்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விட்டது, இஸ்ரவேலர்களுக்கு. அதற்கு பிறகு தாவீது காலத்திலே அது தலைநகராக இருந்தது. கிட்டத்தட்ட 120 வருஷம் தலைநகராக இருந்துச்சு. அதற்கு பிறகு பாபிலோன் கையில் போயிருச்சு. சரி, அதுக்கு பிறகு துருக்கி கையில் வரைக்கும் 1917 வரைக்கும் துருக்கி கிட்ட இருந்துச்சு. ஒருவேளை அதான் போயிருச்சே, இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் எருசலேமை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, 1967 6 நாள் யுத்தத்தில் மீண்டும் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்து விட்டது. ஆனால் இப்பேற்பட்ட முக்கியமான எருசலேம் நகரம், ஆண்டவர் அந்த எருசலேமை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில், இல்லைன்னா மீகா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், எருசலேம் மண்மேடாகி போகும் என்று சொல்றார். நல்லா கவனிங்க, எருசலேம் மண்மேடாகி போகும். ஏன் மண்மேடாகி போச்சு? 1948க்கு முன்னாடி ஒரு மரம் கூட இருக்காதான், மொத்தமாக மொட்டை அடிக்கப்பட்டிருந்துச்சா. ஆண்டவர் சொல்வாரு, எருசலேமின் மலைகளே உன்னை மொட்டை அடிப்பேன் பாரு, ஒரு மரம் இல்லாமல் அடிப்பார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் முழுக்க விக்கிரகாராதனை, எருசலேம் முழுக்க விக்கிரகாராதனை. மோவாபியர்கள், தாகோன்கள் எல்லாத்தையும் கொண்டாண்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தெருக்களும் சரி, உன்னுடைய விக்கிரகங்கள் எண்ணிக்கையும் சரியும்பாரு. ஒவ்வொரு தெருலையும் விக்கிரகம் வச்சிருந்தானாம். ஒவ்வொரு மலைகளிலும் விக்கிரக வழிபாடு, ஒவ்வொரு மரத்தின் கீழும் அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், விக்கிரக வழிபாடு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் மலைக்கு மேலையும் ஒவ்வொரு தெருலையும் அவன் சிலையை வச்சிருந்தானாமா. சாலமோன் காலத்தில் அந்த சிலைகள் உள்ளே வந்துச்சு. அதற்கு பிறகு கடைசி வரைக்கும் அந்த சிலை வெளியவே போகலை. அந்த அளவுக்கு விக்கிரக வழிபாடு எருசலேமுக்குள்ள இருந்துச்சு. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அருவருக்கிற பாவங்களில் பிரதானமானது விக்கிரகாராதனை. கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று விக்கிரகாராதனை. விக்கிரக ஆராதனை உள்ள நாடுகள் முன்னேறினதாக சரித்திரமே கிடையாது. அப்படி ஒருவேளை சில நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சாபம் ஒன்று இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நாட்டினுடைய சாபம் பெரிதாக இருக்கும். எருசலேம் மண்மேடாகி போகும். கர்த்தர் சொன்னபடியே ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் மீண்டும் சொல்றாரு, நான் அதை மீண்டும் எழுப்பித்து கட்டுவேன், மீண்டும் உருவாக்குவேன். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் எருசலேம் கட்டப்படும் அப்படின்னு சொன்னார். சொல்லப்பட்டபடியே எருசலேம் மீண்டும் கட்டப்பட்டு விட்டது. இதெல்லாம் பைபிள் ப்ராஃபசி. மீண்டும் இஸ்ரவேலை கட்டுவேன் ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரபிய ராணுவ வீரர்கள், 1.5 லட்சம் பேர். இவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 20,000 பேர் தான். அவங்க கிட்ட இருந்தது 1.5 லட்சம் பேர். எத்தனையோ ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. 5 நாள்ல எல்லாவற்றையும் கர்த்தர் முடியறிக்க வைத்தார். 6வது நாளில் எருசலேம் இவர்கள் வசம் கை வந்தது. அல்லேலூயா. 3000 வருஷம் கழிச்சு எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்தது. அது உள்ள நுழைஞ்ச அந்த ராணுவ வீரன் சொன்னானா, நாங்கள் கடைசியாய் உள்ளே வந்து விட்டோம், இனி ஒரு நாளும் இதை விட்டு வெளியே போக மாட்டோம் என்று சொன்னானா. அந்த அளவுக்கு எருசலேம் இஸ்ரவேல் கையிலே வந்து சேர்ந்துச்சு. உலகத்திலேயே ஒரு பட்டணம் ஒரு சென்சிட்டிவா கர்த்தர் விரும்பி, இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தினுடைய உச்சம். நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்துச்சு. நம்ம அப்பாக்கள் காலத்தில் எருசலேம் பட்டணம் அவங்க கைக்கு வந்துச்சு. நம்ம காலத்தில் மீண்டும் எருசலேம் அதே ஸ்தானத்திற்கு வந்து விட்டது. அல்லேலூயா. படிப்படியாக நடக்கும். இப்போ ஆண்டவர் சொல்வார், எருசலேமை நான் திருப்பித்து கட்டுவேன், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். சகரியா 12:6 வாசிங்க பாப்போம். எருசலேம் திரும்பவும் அதன் ஸ்தானமாகிய எருசலேமிலே, எருசலேம் திரும்பவும், அந்த வசனம் ரொம்ப முக்கியம், எருசலேம் திரும்பவும் அதன் ஸ்தானமாகிய எருசலேமிலே. அதோடைய ஸ்தானம் என்ன?
அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எருசலேம்னு ஒரு பட்டணம் இருக்கு, அது திரும்பி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம், அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கிறோம். ஆனால் ஆஃபீஸில் நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா? மேனேஜர் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த மாதிரி எருசலேமுக்கு உலகத்தில் ஒரு ஸ்தானம் இருக்கு. என்ன தெரியுமா? அதுதான் மகாராஜாவின் நகரம், அதுதான் தலைமை பீடம், ஹெட் குவார்ட்டர்ஸ். மீண்டும் எருசலேம் அதே கேபிட்டலாக அதே ஸ்தானத்துக்கு வரும் என்று 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார். இப்போ மீண்டும் எருசலேம் அதே ஸ்தானத்திற்கு வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது, கேபிட்டல் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ட்ரம்ப் டு ரெகக்னைஸ் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல். திடீர்னு கரெக்டா எருசலேமுடைய 50வது வருஷம், ஜூபிலி வருஷம், இஸ்ரவேல் உருவாகி 70வது வருஷம், 70 வயசுல கம்பல்சரி வரணும், கர்த்தருடைய டைம் வந்துருச்சு. சொன்னபடி துல்லியமாய் 2018 எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஆண்டவர் அப்படித்தான். அல்லேலூயா. நான் எப்போ சொல்வேன், இது இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் சொல்றோம், இப்போவும் எருசலேமை எவ்வளோ அழகா தலைநகராக மாத்திட்டாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் வந்து விட்டது. 3000 வருஷம் கழிச்சு, அதான் ரொம்ப முக்கியம். 3000 வருஷம் கழிச்சு இது மாதிரியெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற ஆண்டவர் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே. சொல்லுவார், அப்படியே செய்வார். அவரை மாதிரி சொல்லி செய்கிறவங்க வேற யாருமே இல்லை. நம்ம ஆண்டவர் சொல்லி செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக மிக முக்கியமாக எருசலேமில் நாம் எதிர்பார்க்க வேண்டியது தேவாலயம். மத்திய 24:2 ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். இப்போ இந்த தேவாலயமே இல்லை. ஏன் தேவாலயம் இல்லைங்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. முதல்ல தேவாலயத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, செருபாபேல்கிட்ட சொல்லி கட்ட சொன்னாரு. ஆனா இப்போ அங்க தேவாலயம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 8:6 வாசிங்கள் பார்ப்போம். மனுபுத்திரனே, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? தேவாலயத்தை விட்டு என்ன பண்ணிட்டானாமா? கர்த்தரைய தூரம் அமிச்சிட்டானாமா. அந்த வசனம் சொல்றது எசேக்கியேல் 8:6, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தால், தேவனுடைய ஜனங்கள் செய்கிற மிகுந்த அருவருப்புகள். இன்னைக்கு நான் இப்படி சொன்ன உடனே ஒருத்தர் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு, ஜெகன் கள்ளோபதேசம் பேசுறாரு, தேவாலயத்தை விட்டு கர்த்தர் போகவே மாட்டாரு. இந்த இருக்கு, வசனம் இருக்கு, போயிட்டாருன்னு இருக்கு. இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் செய்த அருவருப்பு, அந்த 8ஆம் அதிகாரத்தை அப்புறமா போய் நீங்க வீட்டில் வாசிச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு அங்க இருக்கு. அது எல்லாம் இன்னைக்கும் இருக்கு சபைக்குள்ள. இன்னைக்கு நிறைய சபை கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது கொரோனாங்கிறது ஒரு தீங்கான காரியம், மனசு வருத்தம், கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள், எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த கொரோனாவுக்கு நடுவுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்குது. என்ன தெரியுமா? திருச்சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கொரோனாவுக்கு முன்னாடி சபை நிர்விசானம், சபை நிர்விசானம். எவ்வளவு சொன்னாலும், நான் சபைனா உங்களை மட்டும் சொல்றேன் நினைச்சிடாதீங்க, உலகளாவிய சபைக்கு எவ்வளவு சொன்னாலும் சத்தியம் மண்டையில ஏறல. கொஞ்சம் 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 கொஞ்சமா சபை தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கு. 2004 2020க்குள்ள அந்த 16 வருஷம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம். 52 வாரமும் கர்த்தருடைய கிருபை நில போறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு வாரம் கூட ஃப்ரீயா இருந்ததில்லை. ஆனா ஒவ்வொரு வாரமும் போகும்போதும் இருதயம் வலிக்கும். அவங்க பண்ற அருவருப்பு சபைக்குள்ள. கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ எல்லாம் கொண்டாண்டான் உள்ள. பிரியமில்லாத ஆராதனை, பிரியமில்லாத காணிக்க, பிரியமில்லாத மெசேஜ். கொஞ்சம் போக போக கடைசியா ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா, 2010க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அருவருப்பானவர்கள் எழும்பிட்டாங்க. உலகம் முழுக்க சபைகளுக்குள்ள ஓரின திருமணம் செஞ்சு வச்சான். வெளிநாட்டில் ஆணு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். பிரான்ஸ்ல நாய்க்கும் பூனைக்கும் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சான்.
இப்படி துணிகரமா ஒவ்வொன்றா போக போக ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் எழும்பி, சில ஊழியர்கள் எழும்பி சபையை அருவருப்புக்கு நேராக, தேவனுக்கு நேராக, தேவனுக்கு விரோதமாய் நடத்த ஆரம்பித்தார்கள். வாலிபர்களை மோசம் போக ஆரம்பித்தார்கள். சொன்ன கோபம். மூத்த ஊழியர்களே அவர்களுக்கு ஆதரவு. சில மூத்த ஊழியர்கள்லாம் சொன்னாங்க, சபை காலம் மாறுது, நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இப்பவும் சொல்லுவேன், சபை ஒரு நாளும் மாறாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. சபையும் என்னைக்கும் மாறாது. சபையில டெக்னாலஜி மாறலாம், கட்டடம் மாறலாம், மைக் மாறலாம், ஆனா வசனத்தினுடைய உபதேசம் மாறக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை முறைமை மாறிடுச்சு. துணிகரமா சபைக்குள்ள சொல்றான், விபச்சாரம் செய்தாலும் அது பாவம் இல்லைன்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான். அதையும் உட்கார்ந்து 10 பேர் கை தட்டினான் பாருங்க. சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான், நீ பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத, தேவன் கிருபை உள்ளவர். ஒருத்தன் சொல்றான், நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் இயேசு மன்னிச்சிட்டார். என்னடா பாவ மன்னிப்பு ரிசர்வேஷன்லயா கிடைக்குது? ரிசர்வேஷன்லயா பாவ மன்னிப்பு? இதையும் கேட்டு ஒரு குரூப் கை தட்டுச்சு. ஒருத்தன் சொல்றான், ஜெபத்தை விட டான்ஸுக்கு தான் பவர் ஜாஸ்திங்கிறான். ஒருத்தன் சொல்றான், விசில் அடிச்சா பவர் ஜாஸ்திங்கிறான். ஒருத்தன் மேல ஆட விட்டுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். சபை கர்த்தரை விட்டு தூரம் போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில ஊழியர்களை மட்டும் கத்திக்கிட்டே இருந்தோம், எவன் காதலையும் ஏறல. அடைச்சு போட்டார் சபையை கர்த்தர். ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபையை அடைக்கிற அதிகாரம் உலகத்திலேயே எவனுக்கும் கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க கொரோனா சபையை மூடி விட்டது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா சபைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு தான் வசனம். அப்ப ஏன் சபை மூடப்பட்டுச்சு? வசனம் சொல்லுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதா. நம்முடைய ஆராதனையை கத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. நம்முடைய கம்யூனியனை கத்தர் வேணான்னு நிறுத்திட்டாரு. நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் சும்மா இருங்க. ஏன்? சபைக்குள்ள அவ்வளவு அருவருப்பு, சபைக்குள்ள பிசினஸ், சபை வியாபார தலமா மாறுச்சு. சபைக்குள்ள எல்லா அருவருப்பும் அரங்கேறுச்சு. எல்லாத்தையும் கத்தர் கண்டும் காணாதவரை போல இருந்தா நம்ம நினைச்சோம். சொல்லி சொல்லி பார்த்தாரு, க்ளோஸ் பண்ணி ஒரு பையிலையும் சபைக்குள்ள வராதேன்ட்டார். ஆராதனை முறைமையை கத்தர் ஸ்டாப் பண்ணி வச்சார். டெம்பரவரியா எல்லாத்தையும் நிறுத்தி வச்சார். ஏன்னா அவ்வளோ காரியம் நடந்துச்சு. சபையில் பிரசங்கத்துக்கு பதிலாக வியாபாரத்தை பேசிட்டு இருந்தான். சபையில் புறா விற்கிறது தப்புன்னு அன்னைக்கு சொன்னாரா இல்லையா? புறா விற்கிறது தப்புனா புறாவை அடித்து பிரியாணி போட்டு விற்றா அதுவும் தப்பு தானே. புறா விற்கிறது ரைட்டுனா பிரியாணி விற்கிறது ரைட்டு. புறா விற்கிறது தப்புனா பிரியாணி விற்கிறது தப்பு. ஏங்க, நாங்கள் பில்டிங் ஃபண்டுக்கு தானே செஞ்சோம். உன்னை கூப்பிட்ட ஆண்டவர் கட்டுறதுக்கும் தேவையானதை கொடுத்து தான் கூப்பிடுவார். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுன்னு ஆண்டவர் சொன்னால் அதுக்கு தேவையானதையும் கர்த்தர் ரெடி பண்ணிட்டு தான் சொல்லியிருப்பார். வனாந்தரத்தில் சொல்கிறார் மோசேயை பார்த்து. அதுவும் எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஒரு கூடாரம் கட்டு அப்படி சொல்ல மாட்டார். மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிருப்பார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொன்னதுல ஒண்ணு கூட மாறக்கூடாது. என்ன ஆண்டவரே பண்ணணும்? இவனுக்கு இந்த கலர்ல ட்ரெஸ் போடு, இவனுக்கு இந்த மாதிரி தலைப்பாக போடு, மார்பதக்கம் 12 கல்லு வை, 12 கலர்ல இருக்கணும், உள்ள இந்த மரம், இந்த பொண்ணு, இந்த வெங்கலம். ஏங்க, நம்ம என்ன தூத்துக்குடி சென்டர்ல இருக்கிறோம், இல்ல சென்னையில் இருக்கிறோமா, இல்ல பாம்பேல இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? வனாந்தரத்தில் இருக்கிறோம். குடிக்க தண்ணிக்கே வழி இல்லைங்க. சாப்பாடே காலையில் எழுந்திரிச்சு வெளியே போனா தான் கிடைக்கும். 7 மணிக்கு மேல சாப்பாடு கிடைக்காது. லாக்டவுன். 7 மணிக்கு வரைக்கும் கடை திறந்துருக்கோம். வனாந்தரத்தில் போய் மண்ணாவை எடுத்துட்டு வந்தா பிழைச்ச. 7 மணிக்கு மேல வெயில் ஏற காணாம போயிடும். வனாந்தரத்தெல்லாம் காலைல 6 மணிக்கே வெயில் வந்துடும் பாலைவனத்தில். அப்படியாப்பட்ட இடத்துல சொல்றாரு, இந்த மரத்துல கட்டு, இந்த கல்லவை, இந்த நீளத்தை போடு, இந்த மாதிரி ஸ்கிரீன் போடு, இந்த மாதிரி கயிறு கட்டு. நம்மள தான் என்ன கேட்போம்? அதாவது வீட்டில் மனைவி
இந்த மாதிரி கலரில் புடவை வேணும்னாலே அந்த அம்மா ஒரு வாரம் அலையுது. மொத்த கடையும் தேடி பிடிச்சிட்டு கடைசியாக கேட்குது, வேற எங்கேயும் இல்லையா? அந்த கடைக்காரன் டென்ஷன் ஆகி சொல்கிறான், இல்லைங்க அவ்வளோதான் லாஸ்ட். வர வச்சு கொடுக்க முடியுமா? இந்த அம்மா வருதுனாலே பின்வாசல் வழியாக கடையை மூடிட்டு போனவெல்லாம் இருக்கான். ஒரு புடவைக்கே இப்படி உயிர் போகுது. இவர் சொல்றாரு இவ்வளவு, அப்ப இவ்வளவு எங்கந்தியா வரும்? எங்க போய் பர்ச்சேஸ் பண்றது? திருப்பி எங்கத்து போய் வாங்க முடியாது, கொண்டு விடுவாங்க. எந்த ஒரு காரணம் ஊருக்குள்ளேயும் விட மாட்டான். ஒரு சில நாட்டுக்காரன் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவ? மோசே போய் ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போறோன்னு மட்டும் சொல்லு. இந்த கூடாரத்துக்கு தேவையானது அத்தனும் பக்கத்தில் உள்ள கூடாரத்தில் எல்லாத்துலயும் இருக்குது. அத்தனையும் பக்கத்தில் உள்ள கூடாரத்தில் இருக்கு. ஆண்டவரே இதை எப்போ? நீ எகிப்துல இருந்து புறப்படும் போதே மொத்தத்தையும் கொண்டான்ட்டேன். நான் உங்ககிட்ட கூடாரத்தை கொடுக்க சொல்றதுக்கு முன்னாடியே தேவைகளெல்லாம் சந்திச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, மொத்தமா வந்து சேர்தா பாரு. கடைசியா சொல்ற, மோசே போதும், இதுக்கு மேல தாங்காது, வைக்க இடம் இல்லை. அதுதான் கர்த்தர் சொன்னா செய்யறது. கர்த்தர், மோசே காடை வந்திருக்கா, பிரியாணி போடு. ஏன் பிரியாணி போடணும்? பில்டிங் ஃபண்டு. ஒவ்வொரு கோத்திரத்திட்டையும் கேளு, ஆளுக்கு 10 வெள்ளி பணம் கொடுத்து பிரியாணி வாங்க சொல்லு. சும்மா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? நீ புறப்பட்ட நாள்ல இருந்து ஒரு கேலண்டரை போடு. கேலண்டரை போட்டு வாக்குத்தத்த அட்டை போட்டு கொடு, ஒன்று 100 ரூபான்னு கொடு. அப்புறம் என்ன ஆண்டவரே பண்றது? பாரு, பிளான் பண்ணு, உண்டியல போடு, வீடு வீடா இன்னும் உண்டியல் கொடு. ஒரு மண்ணங்கட்டியும் தேவையில்லை. நீ முழங்கால் போடு, வானத்துல இருந்து ஒரே ஒரு ஆளை அனுப்பி கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவார். அப்படிதான் ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். அதே மாதிரி தான் செருபாபேல்ட்ட தேவாலயத்தை கட்ட சொன்னார். ஆனால் அதே தேவன் தேவாலயத்தை அவரே சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஏன்? சபைக்குள்ள கர்த்தர் அருவருக்கிற காரியம், சபைக்குள்ள பிசினஸ், சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் எல்லாம் நடந்துச்சு. சபை கர்த்தருக்கான உபதேசமே கிடையாது. ஒவ்வொன்றா சொன்னா அது தனி மெசேஜ் போகும். அவ்வளவு அருவருப்பு. கர்த்தர் சபையை மூடி போட்டார். போங்கடா, நீங்க சபையே நடத்த வேணாம் போங்கன்ட்டு. அப்போ ஒரு சில ஊழியக்காரங்க கேட்டாங்க, நாங்கெல்லாம் ஒழுங்கா தானே நடத்தணும். எங்க இந்த மாதிரி மெசேஜ் போட்ட உடனே நிறைய ஊழியக்காரங்களுக்கு கோவப்பட்டு ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் திட்டுறான். ஒருத்தன் சொல்றான், சபை நடத்தினா தானே உனக்கு கஷ்டம் தெரியும், நல்ல வேலை நான் நடத்தலை. அப்புறம் ஒரு ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்க சொல்றத உண்மையினே வச்சுக்கிறேன், நான் ஒழுங்கா தானே நடத்தினேன், எனக்கு ஏன் பிரச்சனை? எருசலேமை பிடித்து பாபிலோன் கையில் கொடுக்கும் போது சில நீதிமான்களையும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியேல் சிறைப்பட்டு போனார், மொர்தெகாய் சிறைப்பட்டு போனார், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், அந்த சிறையிருப்புக்கின் மத்தியில் தம்முடைய உண்மையான மக்களை மாத்திரம் கர்த்தர் தனிப்பட்ட முறையில் பத்திரமாய் பாதுகாத்தார். இந்த லாக்டவுன்ல உண்மையான ஊழியர்களும் விசுவாசிகளும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். சபை போஷிக்கப்பட்டது. அதான் சொல்லுவேன், இந்த லாக்டவுன்ல உண்மையா இருந்தவங்க இப்ப பல்லுகி பெருகி இருக்கிறாங்க. கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இருக்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு கர்த்தர் சபையை மீண்டும் உருவாக்குறார். இப்பவும் சொல்றேன், சபைக்குள்ள உருவாக்குற வேலை மட்டும்தான் நடக்கணும். சபைக்குள்ள வியாபாரம் நடக்கக்கூடாது. தேவைகள் உண்டு, அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு சொல்றேன், போய் கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கஷ்டப்பட்டு அடைக்க முடியாம அப்புறம் கடைசியில பாஸ்டர் கிட்ட என்ன பண்றதுனே தெரியாது, அதெல்லாம் எங்கேயும் போவாதீங்க. கர்த்தர் உனக்கு வீடு தரேன்னு சொன்னாரா? எனக்கு தெரியாது வீடு தரேன்னு சொன்னாரான்னு. வீடு தரேன்னு சொன்னாரா? அவர் தருவார். அவ்வளவுதான். நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும். இன்னைக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டாரா, நாளைக்கு காலை HDFC பேங்க்குக்கு போயிடாதீங்க. இஎம்ஐ எவ்வளோ கட்டணும், இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், ஒன்றும் வேணாம். நீ சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் கொண்டு எல்லாத்தையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதான் கர்த்தர் சொன்னது. இப்போ கர்த்தர் கிருபையா மீண்டும் சபைகளை திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டார். இப்போ தட்டுமுட்டு இதான் தேவாலயம் கட்டுறதுக்கான பிளான். 3வது தேவாலயம் கட்டுவதற்கான பிளான் இதுதான். இப்போ கொண்டாந்தாச்சு. அங்கே தான் கட்டணும். ஏன்னா அதுதான் சாலமோன் தேவாலயம் இருந்த இடமோ செருபாபேல் தேவாலயம் இருந்த இடமோ அதுதான். அங்கிருந்தா இடிச்சுட்டு இதை கட்டியிருக்கிறாங்க 10ஆம் நூற்றாண்டுல. திருப்பி 3வது தேவாலயமும் எங்கே தான் வரும்?
இங்கே தான் வரும். இப்போ யூதர்கள் வந்து வேற எங்கேயாவது கட்டலான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. தேவாலயம் கட்டுவதற்கான அத்தனையும் தயாராக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம். 67 எருசலேம் வந்த உடனே அவங்க தேவாலயம் கட்டுறதுக்கான பொருள் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்துக்கு தேவையான கல் வரைக்கும் ரெடியாக இருக்குது. எல்லாமே ரெடி. ஏன் தேவாலயம் கட்டலைங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2010 மே மாதம் இந்த தேவாலயத்துக்கு, ஏன்னா வரப்போகிறது நியாயப்பிரமாண தேவாலயம், அதுக்கு ஆசாரியன் வரணும். ஆசாரியன் யாராக இருக்கணும்? லேவி கோத்திரத்தில் ஆரோனின் வம்சத்தில் இருக்கணும். இந்த 2000 வருஷத்தில் ஆரோனின் வம்சத்தை போய் எங்கே கண்டுபிடிப்பீங்க? அவங்க தான் உலகம் ஃபுல்லாக செதறி போயிட்டாங்களே, யார் எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ ஆரோனின் கோத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது. ஆரோனின் கோத்திரம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பை சார்ந்தவங்க, கிழக்கு ஐரோப்பாவை சார்ந்தவங்க நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி தானே ஆப்பிரிக்காக்காரன் இருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற ஜபாலயத்தில் இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி இல்லை. அவர் யூதன் வேற மாதிரி இருக்கார், இஸ்ரவேலன். அப்போ அவரோட முடிகிடி எல்லாம் இங்கே. அந்த ஆள் எப்படி இருக்கிறாரு? தோல் கலர் வேற மாதிரி இருக்கு, முடி வேற மாதிரி இருக்கு, கண்ணு வேற மாதிரி இருக்கு, அமைப்பே வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒவ்வொன்று அடையாளமாக கொடுத்துருக்கிறாரு. நோவுக்கு 3 பசங்க, சேம் காம் யாபேத். இன்னைக்கு உலகத்தில் 3 கலர் தான், கருப்பு, மஞ்சள், வெள்ளை. காக்கசைட்ஸ், மேங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர். ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா 3 கண்டம் தான். இந்த 3 பசங்க 3 கண்டம். இப்போ நம்மளாம் என்ன கலர்? ஆப்பிரிக்கா கருப்பு, ஐரோப்பா வெள்ளை, மங்கோல்ஸ் சைனா மஞ்சள். நாம என்ன இப்படி யோசிக்கிறீங்க? என்ன கலர்ல நம்ம வரோனே தெரியல. அப்படிதானே இருக்கு. நம்ம எந்த கலர்லையும் இல்லை, ரொம்ப மிக்ஸ் ஆகி போய் கலந்து. நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தை பார்த்தோன்னா கருப்பாக தெரியுதா, உடனே இந்த ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் வாங்கி போட்டு அப்படியே போய் பார்க்கறது, கொஞ்சம் சிவப்பான மாதிரியே தெரியும் இல்லை? பொண்ணு பார்க்க போகும்போது சொல்லுவான், பொண்ணு எப்படி இருக்கு? செக்க சவேர்னு இருக்கு. அது எப்படி செக்க சவேர்னு இருக்கும்? சான்ஸே கிடையாது. நம்ம ஊர் செக்க சவேர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் இப்படி அமெரிக்காவில் இறக்கி நிறுத்தி பாருங்களேன். அங்கே இருக்க ஆஃபீஸர் கேட்பான், ஹூ இஸ் தட் பிளாக் லேடிம்பான். நம்ம ஊர் செக்க சவேர் அவனுக்கு என்னவா இருக்கு? கருப்பாக தான் தெரியுது. ஆப்பிரிக்காக்காரன் வந்து கட்டங்காப்பி, நம்ம பால் கலந்த காப்பி. ஆனால் காப்பி காப்பி தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மால் நினச்சிக்கிறான் பையன் கூட இப்போ பார்த்தா பாவமாக இருக்குது, ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு எப்படியாவது சிவப்பாயிரலாம். ஆக முடியாது. ஏன் முடியாதுன்னா வசனத்தின்படி ஆக முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமோ, சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற நீ என்ன பண்ணாலும் ஆவாதுன்னு அர்த்தம். பவுடர்லாம் போட்டு, சில ஆட்கள்லாம் பவுடர் போட்டு போனா வீட்டில் அவன் போன பிறகு பவுடர் ஒரு வட்டமாக இருக்கும் கீழே, இப்படி இப்படி இப்படிலாம் அடிச்சு எப்படியாவது கொஞ்சமாவது கலரில் அப்படின்னு ஆவாது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கலர் அவ்வளோதான், விட்டுணும். சோத்திரம் பண்ணிட்டு நல்லா முகத்தை கழுவி நீட்டாக இருந்தாலே போதும். இல்லை கருப்பாக இருந்தால் கல்யாணம் ஆகாது அப்படிலாம் இல்லைங்க. கருப்பாக இருந்து 16 வயசுலேயே கல்யாணம் ஆனதெல்லாம் இருக்கு, 21 வயசுலேயே 2 குழந்தையோடு இருக்கிறதெல்லாம் இருக்கு. சரிதா? சிவப்பாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. கிருபை இருந்தால் கல்யாணம் ஆகும். உங்கள் மேலே அதிக கிருபை இருந்தால் கல்யாணமே ஆகாது. அதனால் இந்த பவுடர் கவுடர்லாம் போட்டால் நமக்கு அந்த, நம்ம பையன் ஜிம்முக்கு போவான் தெரியுமா? ஜிம்முக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு நாள் முட்டையை குடிச்சிருவான். குடிச்சிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி இப்படி பார்ப்பான். குடித்த முட்டை நேராக போய் இங்கே நிற்கிதான்னு பார்ப்பான். 2 நாளில் உடம்பு ஏறுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டவுடனே கொஞ்சம் சவுப்பான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒன்றும் இல்லை, நாம தான், அதை எதுவும் மாற்றவே முடியாது. என்ன அந்த ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் போட்டோன்னா மேலே இருக்கிற அழுக்குகளுக்கெல்லாம் போய் கொஞ்சம் கலரான மாதிரி தோணும். ஆகாது. யோசிச்சு பாருங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு சவுப்பாகுதுன்னா ஆப்பிரிக்கா காரணம் ஒருத்தன் இன்னைக்கு இருக்கவே கூடாது. அப்படி ஒரு இனமே இருக்கக்கூடாது, எல்லாரும் சவுப்பாக இருக்கணும். ஆகாது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கலரு, நமக்கு கொடுத்துருக்கிற கண்ணு, நமக்கு கொடுத்துருக்கிற புருவம் எல்லாம் நல்லது, விட்டுறணும். இதான் நமக்கு நல்லது.
சுருட்டே முடி கொடுத்தா விட்டுருங்க, அதை போய் 3000 ரூபா கொடுத்து நீட்டாக்கிட்டு வருது. கேட்டால் ஸ்ட்ரைட்னிங். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக முடி கொடுத்தா அதுக்கு பிடிக்கல, இப்படி முன்னாடி சுருட்டி விட்டு ஃபுன்னு ஊதுது. அதுக்கு பேர் கர்லி ஹேர். நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லுன்னு ஒன்று போட்டு இப்படி நிற்க வச்சிருக்கான் கூம்பா தலைக்கு மேலே. எது போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம தான், அவ்வளோதான். நீட்டாக இருக்கணும். அதான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம பார்க்கறதுக்கு ஒழுங்காக இருக்கணுமே ஒழிய இதெல்லாம் போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் நீங்கள் திருந்த போகிறதும் இல்லை. இவ்வளோ சொன்னோடனே நீங்கள் மனம் திரும்பிடுவீங்களா? ஓடி போய் நீங்கள் நைட்டு ஃபேரன் லவ்லி தூக்கி அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? போகும்போது சொல்லிட்டு போவீங்க, அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டு உடனே மனம் திரும்புவங்களா இருந்தால் இந்நேரம் ஆண்டவர் வருகை வந்து நம்மளாம் மேலே போயிருப்போம். அல்லேலூயா. இருந்தாலும் ஃபேரன் லவ்லி போடுவோன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இருக்குல்ல, இருக்குல்ல, இல்லாமையா போவோம். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஆரோன் வம்சத்தாரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்சு ஆசாரித்துவம் கொடுத்தாச்சு. ஆரோன் வம்சம் கண்டுபிடிச்சாலும் பலி கண்டுபிடிக்கணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் முறைமையாவது ஊனமில்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததுமான சிவப்பு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வந்து அப்படின்னு இருக்கு. அதாவது சிவப்பு கிடாரின்னா ரெட் ஹீஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இனம், இப்போ இல்லை, அழிஞ்சிருச்சு. அழிந்து போன இனத்தில் இதுவும் ஒன்று. ஏன்னா இவங்க பலி செலுத்தக்கூடாதுன்னே கர்த்தர் நிறுத்திட்டார். எப்போ பலி நின்றுச்சோ அப்போ இந்த இனமும் அழிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி பலி வரணும். ஏன்னு சொன்னால் மத்திய 24:12 முதல் 15 வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, பாழாக்கும் அருவருப்பை தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவுக்கு ஓடிப்போங்கள். அப்போ பலி செலுத்துவாங்க அங்கே. ஸோ அப்போ பலி செலுத்துறதுக்கு இந்த கிடாரி வேணும். இப்போ அந்த கிடாரி கண்டுபிடிச்சாச்சு. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்றதான் முக்கியம். 2018 ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக 70 வருஷம் எருசலேம் வந்து தலைநகராக மாறின உடனே சிவப்பு கிடாரி ரெடி ஆயிடுச்சு. எருசலேம் தலைநகரான உடனே சிவப்பு கிடாரி ரெடி ஆயிடுச்சு. தலைநகரமும் ரெடி ஆயிடுச்சு, ஆசாரியன் ரெடி ஆயிட்டான், பலி பொருள் தயாராயிருச்சு, தலைநகரம் எல்லாமே இப்போ ரெடி. அத்தனையும் தயாராக இருக்கிறது. பொருட்களும் தயாராக இருக்கு, ஆசாரியனும் ரெடியாக இருக்கிறான், பலி பொருள் தயாராக இருக்கு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இந்த தேவாலயத்துக்கான மேப்பெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, பணமும் ரெடி ஆயிடுச்சு. டெம்பிள் இன்ஸ்டியூட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அதான் அரசாங்கத்துடைய ட்ரஸ்ட். அவங்ககிட்ட பணமும் ரெடியாக இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் பணம் அனுப்பிட்டாங்க. எக்ஸஸாக இருக்கு மணி, இப்போ எல்லாம் ரெடி. அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டாங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், வேர்ல்டு பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட வந்து டெண்டர் கேட்டாங்க. இந்த தேவாலயத்தை கட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ஒரு ஜப்பானீஸ் டெண்டர் கம்பெனி சொல்லிச்சு, இந்த இடமும் நாங்கள் கேட்குற காசும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் கட்டி கொடுக்குறேன்னு இருக்கோம். 24 hours நீங்கள் சொல்கிற இந்த தேவாலயத்தை அதே குவாலிட்டியோட 24 hours கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கம்பெனியும் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடி. ஆனால் இன்னும் தேவாலயம் வரவில்லை. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஏன் வரலன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல, இந்த இடத்துக்கு பேர் டோம் ஆஃப் ராக், டெம்பிள் மவுண்ட், மௌரியா மலை, அப்புறம் வந்து தேவாலயம் இருந்த இடம் எல்லாம் இதுதான், இங்கே தான் வரணும். ஏன் இன்னும் தேவாலயம் வரல அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், இந்த இடத்துல யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரவேலர்களும் பாலஸ்தீனர்களும் யுத்தம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு. 12 பேர் செத்துட்டாங்க. இப்போ அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இது வரைக்கும் சரித்திரத்திலே அப்படி கிடையாது. அந்த இடம் எங்களுது, எங்கள் தேவாலயம் இருந்த இடம், நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோன்னு சொல்லி அவங்க போய் அங்கே ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கலவரம் வெடிச்சிருச்சு. இப்போது கிட்டத்தட்ட 21 அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, அவங்க போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த யுத்தம் பெருசாக மாறுமானால் இந்த யுத்தத்திற்கு ரஷ்யா அரபு நாடுகளுக்கு உதவி செய்யும். இந்த யுத்தத்துக்கு இஸ்ரவேலுக்கு அமெரிக்கா உதவி செய்யும். இதுதான் கடைசியாய் வர வேண்டிய யுத்தம். அதற்கான முதல் குண்டு போட்டாச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் விமானத்தின் மூலமாக தாக்குதல் நடத்திருச்சு. இந்த இடத்துல பாலஸ்தீனர்கள் சாக தொடங்கிட்டாங்க. இது இன்னைக்கு நாளைக்கு முடிகிற மாதிரி தெரியல. பிரச்சனை பெருசாகிட்டே, ஆனால் இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை பெருசாகுமானால்
இந்த இடத்துல இருக்கிற டோம் ஆஃப் ராக் இடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டோம் ஆஃப் ராக் இடிஞ்சிருச்சுன்னா, நம்ம கண்கள் காண இடிஞ்சிருச்சுன்னா, இதான் அடையாளம். இடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சில செகண்ட்ஸ் தான் இருக்கு. எப்போ வேணாலும் கர்த்தர் வந்துடுவார். ஏன்னா இங்க தேவாலயம் கட்ட தொடங்கிடுவாங்க. எப்படியும் யூதன் விடவே மாட்டான். அதுக்கு பிறகு இந்த மாஸ்க் இருக்கிற வரைக்கும் தான் அவன் பிரச்சனை. இது இடிஞ்சிச்சு, அவன் அந்த இடத்த அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டான். அவன் அங்கே தேவாலயம் கட்ட தொடங்கிடுவான். தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க கர்த்தர் கண்டிப்பாக வருவார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் தொடங்குவதற்கு முன்பதாக கிருபையின் பிரமாணம் முடிவுக்கு வரணும். ரெண்டு பிரமாணமும் ஒன்னா வராது. அதுதான் சொல்ல வரேன். எப்படின்னு கேளுங்க. நியாயப்பிரமாணம் தண்டனை, கிருபையின் பிரமாணம் மன்னிப்பு. ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கொடுக்கணும். ரெண்டும் கொடுக்க முடியாது. ஒருத்தனை விடுதலையாக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? சிறைச்சாலையில் போடணும். ரெண்டும் ஒன்னா அக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் நியாயப்பிரமாண தேவாலயம் இருக்கிற வரைக்கும் இந்த கிருபையின் பிரமாண தேவாலயம் வரல பூமியில. எப்போ இந்த தேவாலயம் வந்துச்சோ, 7 சபைகளை வெளிப்படுத்தின விசேஷம் கிபி 96 கர்த்தர் 7 சபைகளுக்கு எழுதுன்னு சொன்னாரோ, கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. இதை முடிச்சாச்சு. நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சு, சுயாதீன பிரமாணம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுயாதீன பிரமாணம் முடிஞ்சாதான் நியாயப்பிரமாணம் ஆரம்பிக்கும். அப்போ இந்த தேவாலயம் வரணும்னா இந்த தேவாலயம் போகணும். இதுவும் அதுவும் ஒன்னா இருக்க முடியாது. இப்போ நீங்கள் நானும் தான் தேவாலயமா இருக்கிறோம். இதுவும் அதுவும் ஒன்னா இருக்க முடியாது. இப்படி நான் மாத்தி சொல்றேன். இப்போ இந்த ஆலயம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆலயம் போக போகுதுன்னு அர்த்தம். இது ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆசாரியன் வந்துட்டான். 2000 வருஷமா இல்லாத இடம் வந்திருக்கு. 2000 வருஷம் இல்லாத பிளான் கிடைச்சிருக்கு. இது சாலமோனுடைய குகையிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த எருசலேமுக்கு பக்கத்தில் உள்ளதான குகையிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. பிளான் கிடைச்சிருச்சு. ஆசாரியனை கண்டுபிடிச்சாச்சு. பலி பொருள் தயாரா இருக்கு. தேவாலயத்துக்கான எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் ஒண்ணுக்கு தான் வெயிட்டிங். இது டேக் ஆஃப் ஆச்சுன்னா அது லேண்ட் ஆயிடும். இதுக்கு தான் கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரு. இது நாம போகிற வரைக்கும் இது வராது. இப்போ நாம எப்படி இருக்கிறோன்றதுதான் கேள்வி. நாம போறதுக்கு ரெடி ஆயிட்டோமா? நீங்கள் ரெடி ஆனாலும் ஆகா விட்டாலும் அவர் வந்து ரெடியா இருக்கிற புத்தியுள்ள கன்னிகளை அழைத்து கொண்டு மேலே போய் விடுவார். அல்லேலூயா. இப்போ அவர் எங்க நிற்கிறாரு? வாசப்படியில் தான் நிற்கிறாரு. நமக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ கேப் தெரியுமா? ஒரே ஒரு டோர் அளவு தான் கேப். ஒரு டோர் எத்தனை அடி இருக்குன்னு பார்த்துங்க. 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். இந்த டோருக்கு வெளியே அவர் நிற்கிறாரு, டோருக்கு உள்ள நாம் இருக்கிறோம். எந்த நிமிஷமும் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்தில் அவர் உள்ளே வருவார். ஆயத்தப்பட்டு நிற்கிறவர்களை அழைத்து கொண்டு போய் கதவு அடைக்கப்படும். ஒரு செகண்டில் ஆரம்பித்து 60 செகண்டுக்குள்ளே இது முடிஞ்சிடும். 61வது செகண்ட் நீங்கள் கதவை தட்டினாலும் திறக்காது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயத்த காலம். இந்த கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்குது ரிஃபார்மேஷன் காலம் இல்லை. திருப்பி கொரோனாவில் போயிட்டோம், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், கொரோனாவில் அப்படி ஆயிடுச்சு, 2 மடங்கு வரும், இப்படி ஆச்சு, நம்ம இன்னும் பெரிய. இது ரிஃபார்மேஷன் காலம் அல்ல, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலம். கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் எது கொடுத்துக்கிறாரு? ஆயத்தப்படுவதற்கு. கொரோனா ஒரு அடையாளம், கொள்ளை நோய், அடுத்த யுத்தம், எல்லா அடையாளமும் வந்துகிட்டே இருக்குது. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற காலம் ஆயத்தப்படுவதற்கான காலம். திருச்சபை ஆயத்தப்பட்டு கர்த்தரை சந்திப்பதற்கு போக வேண்டிய காலம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எங்கேயுமே இல்லாம காணாமல் போன ஒரு இனம் வந்துருச்சு, தேசம் வந்துருச்சு, தலைநகரம் வந்துருச்சு, தேவாலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியும் ஆயிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பாக்கி ஒண்ணு தான், அவங்க அதை கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். அவங்களுக்கு ராஜாவும் இப்ப இருக்கிறாரு, எல்லாம் ரெடி. இவ்வளவு தீர்க்க தரிசனமும் இந்த இடைப்பட்ட 100 வருஷத்துல நடந்திருக்குது. 1948 to 2022 சொல்ல போனா 72 வருஷத்துக்குள்ள நடந்திருக்குது. அப்ப நம்ம காலம்தான் கடைசி காலம். இன்னும் உங்களுக்கு உணர்வு வரலன்னா இனி கர்த்தராச்சு நீங்களாச்சு. கர்த்தர் உங்களை விரும்பினபடினால, இங்கிருந்து அநேகர் வர வேண்டும் என்று விரும்பினபடினால தான் இந்த கூட்டங்கள் நடக்கிறது. நான் எப்பவும் சொல்லுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் என்னை நிறுத்துறாருன்னா அவருக்குரியவர்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துவார். யாரும் இல்லாத இடத்துல கர்த்தர் நிறுத்த மாட்டார். அப்போ எந்த ஒரு இடத்துக்கும் டேட் இருந்தால் நான் ஏன் கேட்காம கொள்ளாமல் போகணும்னு கர்த்தர் எனக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். எந்த சர்ச்சு, எவ்வளோ பேர் வருவாங்க, யார் டினாமினேஷன், எதுவுமே கேட்கக்கூடாது, என்ன ஆஃபரிங் எதுவுமே கேட்கக்கூடாது. டேட் இருக்குது, கூப்பிட்றாங்கன்னா போயிட்டே இருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர்.
18 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சிட்டே இருக்கிறேன். காரணம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தேவையான ஒரு சமாரிய ஸ்திரியாவது அங்கே இருக்கும், அதுக்கு தான் நீ அங்கே போகணும், நீ போய் நின்று சொல்லணும். அதை தான் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இங்கே அனுப்பியிருக்கிறார்னா தேவனுக்குரியவர்கள் இங்கே இருக்கிறார்கள், மறுரூபம் ஆக வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். நாம் யாவரும் எந்திரிப்போம், நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எந்திரிப்போமா? சீக்கிரமாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம். வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு வருவார்னா நீங்கள் போவீங்களான்றதை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. இங்கேருந்து எந்த ப்ராஃபஸியும் தேவையே இல்லை, எந்த சுவிசேஷமும் இங்கேருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி நீ இன்னும் பாவத்தில் இருக்கிறன்னு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களுக்கு அதை உணர்த்துவார். உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சிக்கு அது தெரியும். ஒருவேளை நீங்கள் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக இருந்தால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு அதை உணர்த்துவார். நீ இந்த வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. எது தடையா இருக்குது? உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குது? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நான் இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறேன், எனக்கே தெரியுது இவ்வளோ தூரம் கடைசி காலம் வந்துருச்சு, நான் இனி ஆயத்தப்படணும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை சந்திக்க போகிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். அப்படி தீர்மானம் எடுத்து உங்களுக்கு கர்த்தர் உணர்த்துவாரானால் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்போது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் வரும்போது அந்த மறுரூபமாகிற தருணத்தை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆண்டவரே அந்த ஒரு நிமிஷத்தை, அந்த ஒரு இமை பொழுதை நான் தவற விடவே கூடாது. ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம் தேவ சமூகத்தில். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த ராத்திரி வேளையில் வருமானால் நமக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம் இதுதான். இந்த ஜெபத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அந்த சிலுவையில் கல்லனுக்கு கிடைச்ச மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி தான் இருக்கு. எப்போ வருவார் ஆண்டவர் நமக்கு தெரியாது. நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். சடுதியாய் அந்த வருகை நடக்கும். கண்ணிமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில் நாம் மறுரூபம் ஆவோம் என்று பவுல் சொல்லுகிறார். அதுதான் நடக்க போகுது. நீங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எந்த விஷயத்துல எதுல இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒரு விசை சுத்திகரிங்கப்பா, என் சபை முழுவதும் சுத்திகரிக்கப்படுவதாக. கர்த்தர் வரும்போது எங்க சபையில புத்தி இல்லாதவர்கள்னு யாருமே இருக்கக்கூடாது. எங்கள் சபை 100% எடுக்கப்படுகிற சபையாக, கர்த்தரை சந்திக்கிற சபையாக, கர்த்தரோடு கூட போய் இணைகிற சபையாக மாறணும். கைவிடப்பட்டவங்கன்னு என் சபையில் ஒருத்தரும் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வரும்பொழுது ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு வேதத்தில் வாசிக்கிறோமே அப்பா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்கிற பொல்லாத கிரியைகள், பிசாசின் சக்திகள், உலகத்தின் காரியங்கள், மாம்ச இச்சைகள் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களுக்கு நியமிக்கப்பட்டதை நாங்கள் வாஞ்சையாய் வந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே எங்கள் விசுவாசிகளுக்கு விரோதமாய், வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்பமாய் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. குடும்பத்தில் ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்களா இராதபடி நோவாவின் முழு குடும்பமும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தது போல ஒவ்வொரு குடும்பம் அப்படி வர கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.